guys, welcome to the Mototown. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு லைஃப் சேவர் ப்ராடக்ட்ட பத்தி பார்க்க போறோம். வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிறைய விதமான ஹெல்மெட்ஸ் இருக்கு. ஸோ ஹெல்மெட்டோடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட உயிரை சேஃப்டி பண்ணுறது தான் ஹெல்மெட்டோடைய ஒரு முக்கியமான வேலை. ஹெல்மெட் தலை இம்பாக்ட் ஆகும்போது ஹெல்மெட் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய தலை இன்ஜுரிஸ் 69% குறைக்குது. அதோட பார்த்தீங்கன்னாக்கா 42% ஆஃப் டெத் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் உங்களுக்கு குறைக்கும். இதுக்காக கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னாக்கா ரைடர் பிளஸ் பில்லியன் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து ஹெல்மெட்டை வந்து வேர் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா மோட்டார் சைக்கிளோடைய ரூல்ஸ் கூட. ஸோ வேர் ஹெல்மெட் ரைட் சேஃப் ரைட் பியூர். ஸோ இந்த சேஃப்டி டாக்ஸோட நாம இன்னைக்கு லீடிங் மேனுஃபேக்சரர் ஹெல்மெட்ஸோடைய ஹெல்மெட்டை பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹெல்மெட் பிராண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா Vega. சோ Vegaவோட ஒரு குட்டி ஸ்டோரியை நான் சொல்றேன். பைக்கர் ரைடர் ரேசர்ஸ் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ற பொருள் தான் ஹெல்மெட். ஹெல்மெட் பாத்தீங்கன்னா ஒரு பைக்கரோட அங்கன்னு கூட சொல்லலாம். பைக் வாங்கும்போது எவ்வளவு யோசிச்சு அதை ரசிச்சு அதை பிடிச்சி வாங்குறோமோ இந்த ஹெல்மெட்ஸையும் யோசிச்சு பிடிச்சி ரசிச்சு வாங்கி யூஸ் பண்றது தான் ஒரு பைக்கரோடைய முக்கியமான வேலை. ஒரு ஹெல்மெட்டை வாங்குறது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ஏன்னா ஹெல்மெட் தான் பைக்கரோடைய கிரவுன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Axor ஹெல்மெட்டை தான் பார்க்க போறோம். Vegaவோடைய ஒரு பயங்கரமான ஹெல்மெட் கூட சொல்லலாம். சோ Vega பாத்தீங்கன்னா செம்மையான டிசைன்ஸ், சேஃப்டி, குவாலிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அதோட பாத்தீங்கன்னா ISI அப்ரூவ்ட் கம்பெனி. இவங்க எக்ஸ்போர்ட் பண்ற குவாலிட்டில பாத்தீங்கன்னா DOT ECE அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ரூவல் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. Vega பாத்தீங்கன்னா 1983 ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Vegaவோட ஃபேக்டரி எங்க சிச்சுவேட் ஆயிருக்குனாக்கா இந்தியால கர்நாடகா ஸ்டேட்டோட பெல்காம்ல சிச்சுவேட் ஆயிருக்கு. Vega பாத்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 45,000 ஆஃப் ஹெல்மெட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க இங்க இருக்கிற ஹெல்மெட்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணல, உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு இவங்க வந்து ஹெல்மெட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னென்ன கண்ட்ரிக்கு இவங்க இந்த ஹெல்மெட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்கக்கா USA, இத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு பல கண்ட்ரிகளுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஹெல்மெட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அதே போல இவங்களுடைய Vega பிராண்டுக்கு மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணலங்க, நிறைய பிராண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்றாங்க. லைக் ராயல் என்ஃபீல்ட், TVS இவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இவங்க தான் மேனுஃபேக்சரர்ஸா இருக்காங்க. சோ Axor பாத்தீங்கன்னா 2015ல மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. Axor இன்டர்நேஷனல் டிசைனர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸோட கொலாபரேட் ஆன ஒரு பிராண்ட். சோ Axor டிசைன்ஸ் அண்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா இத்தாலியோடது. இந்த Axor ஹெல்மெட் நம்ம மேனுஃபேக்சரர் Vega தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. Axor பாத்தீங்கன்னா ஒரு கேட்டர் பிரீமியம் பைக்கிங் செக்மெண்டோட ஹெல்மெட். ஒரு செம்ம குவாலிட்டி, செம்ம பிரைஸ் அண்ட் செம்ம டிசைன்ல வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்ஸ் வெளியே வந்துட்டே இருக்கும். சூப்பரான பிரைஸ் டாக்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட சர்டிபிகேஷன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி DOT ECE இந்த சர்டிபிகேஷனோட பாத்தீங்கன்னா ஹெல்மெட் இது மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே இந்தியால கொடுத்துட்டு இருக்காங்க. சோ Axor பாத்தீங்கன்னா கரண்ட் பைக்கிங் ஃபேஷனை வந்து மைண்ட்ல வச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்ஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ Axor இது மட்டும் பண்ணலங்க, Axor அவங்களுடைய ஓன் ரைடர்ஸை வச்சு இந்த ஹெல்மெட்ஸோட டிசைனையும் அந்த ஹெல்மெட்டோட சேஃப்டியும் பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணி வெளியே வந்து மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதே போல பைக்கர்ஸ்க்கு தேவையான ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸோட பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்ல வந்து பைக்கர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ வாங்க நம்ம Axor உடைய ஸ்பெஷல் எடிஷன் ஹெல்மெட்டை வந்து ஓபன் பண்ணி பார்த்துருவோம். சோ Axor உடைய Xbhp கொலாபரேஷன் பண்ணி இந்த ஸ்பெஷல் எடிஷன் ஹெல்மெட்டை பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெல்மெட் பாத்தீங்கன்னா Xbhp ஓட செகண்ட் டிசைன் ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்க்கு Xbhp வச்சிருக்கிற பேர் பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தாட் 299. சோ 299க்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. இந்த Axor ஸ்பெஷல் எடிஷன் ஹெல்மெட் யார் டிசைன் பண்ணிருக்காங்கனா Xbhp உடைய ஓனரான themotographer and the toxic designs வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஹெல்மெட் டிசைன் பண்ண மோட்டோகிராஃபர் என்ன சொல்றாங்கனா பைக்கர்ஸ் உடைய நிறைய ஃபீலிங் பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டுக்குள்ள இருக்குன்னு அப்படினு சொல்றாரு. சோ இவங்க எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க Xbhp ஓட ஐகானிக் philosophy-யான ஐ தி பைக்கர் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. சோ அதே போல பாத்தீங்கன்னா இங்க ஸ்பீட் ஆஃப் தாட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தாட் 299 அது ஃபயரோட வந்து செம்ம கலர்ஸ்ல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதே போல இங்க ஒரு குட்டி பொம்மை இருக்குங்க. Xbhp ஓட ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் பாத்தீங்கன்னா 16 இயர்ஸ் ஆஃப் ஹெல்மெட்ல பாத்தீங்கன்னா இந்த பொம்மை இருக்கும். அந்த பொம்மை இதுலயும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. சோ அதே போல இங்க பாத்தீங்கன்னா இன்ஜினுடைய ஹாட்டான ரெண்டு போர்ட்ஸ், சோ அதோட இங்க பைப்ஸ், அதோட உள்ள வர ஃபயர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பைக்கர்ஸ் உடைய ஃபீலை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற ரெண்டு ஸ்பார்க் லைட் பாத்தீங்கன்னா பிரைனை வந்து பூஸ்ட் பண்ற மாதிரியும் நிறைய யூனிக்கான கலர்ஸ், எனக்கு பிடிச்ச நியான் கலர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஹெல்மெட்.
இங்க Axor பாத்தீங்கன்னா Axor உடைய லோகோ இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஹெல்மெட்ல பாத்தீங்கன்னா டீப் இன் ரேசிங் லாக் தான் இருக்கு. அண்ட் இந்த ஹெல்மெட்ல நல்ல செமையான குஷன் கொடுத்திருக்காங்க. சூப்பரான குஷன் இருக்கு. உள்ள கம்ஃபர்ட்டபிளான ஒரு குஷன் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாவே ஃபீல் ஆகுது. இந்த ஹெல்மெட்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரேசிங் விங்லெட் கொடுத்திருக்காங்க. Axor பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்ல நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸோட டிசைன் பண்ணிருக்காங்க. ஹெல்மெட் நல்லா டஃபா இருக்கு. நல்ல ஏரோடைனமிக் டிசைன் இருக்கு. எட்ஜ் அண்ட் கட்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் ISI ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட்ஸ் தான். சோ அதோட பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்ல டாட் சர்டிஃபைட் அண்ட் ECE சர்டிஃபைடும் இருக்குது. US ல பாத்தீங்கன்னா டாட் சர்டிஃபைட் யூஸ் பண்ணுவாங்க. யூரோப் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ECE யூஸ் பண்ணுவாங்க. சோ இன்னொரு சர்டிஃபிகேஷன் இருக்கு ஸ்னெல் அப்படினு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுனா நீங்க ரேசிங்ல கூட இந்த ஹெல்மெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். டாட் ஹெல்மெட்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓபன் ஆஃப் ஹெல்மெட்ஸ்க்கு கூட பாத்தீங்கன்னா சர்டிஃபைட் பண்ணிருக்கும். பட் ECE ஹெல்மெட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓபனுக்கு கூட பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கொடுக்காது. இந்த சர்டிஃபிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரிங்க. அதை நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேன். சோ வாங்க நம்ம இந்த ஹெல்மெட்டை வந்து ஒரு வாட்டி போட்டு பார்த்துடலாம். இந்த ஹெல்மெட்ல இங்க ஒரு வைசர் கொடுத்திருக்காங்க. இந்த வைசரும் பாத்தீங்கன்னா மேல கீழ இருக்கு. அதோட சுவிட்சஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த வைசர் வந்து மேலயும் கீழயும் வரும். ஆன் ஆஃப் பண்ணுங்க. சோ அதே போல இங்க ஒரு ரெண்டு பின் லாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்ல இருந்து காப்பாத்துறதுக்கான ஒரு ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் வந்து கொடுக்குது. சோ இந்த ஹெல்மெட்டோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் சொல்றேன். சோ எப்படி இந்த ஹெல்மெட் நம்மள வந்து சேஃப் பண்ணுது. இந்த ஹெல்மெட்ல உள்ள ஷெல் இருக்கும். அந்த ஷெல் EPS னு சொல்வாங்க, எக்ஸ்பாண்ட்ரி பாலிஸ்டிரீன் ஷெல். சோ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அவுட்டர் ஷெல் தான் இந்த டிசைன். சோ அவுட்டர் ஷெல் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற EPS ஷெல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஒரு ஹெல்மெட் பாத்தீங்கன்னா ஒரு ஹை இம்பாக்ட் தான் தாங்கும். அதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிற ஷெல் கிராக் ஆயிருக்கும். ஆனா மேல இருக்கிற ஷெல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஆயிருக்காது. நமக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைலியா எஃபெக்ட் ஆயிருந்துச்சுனாக்கா ஸோ மேலே இருக்கிற ஷெல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் உங்களுக்கு தெரியும். உள்ள இருக்கிற EPS ஷெல்லுடைய டென்சிட்டினா நமக்கு இம்பாக்ட் ஆகும்போது உள்ள இருக்கிற ஹெட்டை இன்ஜுரி ஆகாமல் காப்பாற்றுறது. ஸோ மேலே இருக்கிற அவுட்டர் ஷெல் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு உள்ள இருக்கிற ஷெல்லை காப்பாற்றுறதுக்கான டிசைன் தான் மேலே இருக்கிற அவுட்டர் ஷெல். ஸோ மேலே இருக்கிற அவுட்டர் ஷெல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டிஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு வெரைட்டி தான் ஹை குவாலிட்டியான வெரைட்டி கார்பன் ஃபைபர்னு சொல்கிறாங்க. ஸோ கார்பன் ஃபைபர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காஸ்ட்லியான மெட்டீரியல், லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ நிறைய ரேசிங் ட்ராக் ஹெல்மெட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஷெல்லாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஹெல்மெட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த ஹெல்மெட்டோட ஏதாவது டீடைல் உங்களுக்கு தேவைனாக்கா இருக்கிற எங்களுடைய வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. வந்து அதுக்கான ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுக்குறோம். சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பர் ப்ராடக்ட்டோட வர வரைக்கும் until bye from the Mototown.